இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் கோவை, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. உதகையில் தொட்டபெட்டா, அவலாஞ்சி, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இன்றும் மூடல். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. இந்தியாவை யார் அச்சுறுத்த நினைத்தாலும் அதற்கான பதிலடி அவர்கள் வழியிலேயே கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி ஆவேசம். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்து மனிதநேயத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் எனவும் பேச்சு. பாகிஸ்தானை பயங்கரவாதத்திலிருந்து மீட்க அந்நாட்டு மக்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். பாகிஸ்தான் குடிமக்கள் உண்ணும் உணவு அமைதியான சூழலுக்கு மத்தியில் இருக்க வேண்டுமே தவிர தோட்டாக்களுக்கு மத்தியில் அல்ல எனவும் பேச்சு. இந்திய படைகளின் வீரமும் துணிச்சலும் பாகிஸ்தானை வெள்ளை கொடியை அசைக்க வைத்துவிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய 22 நிமிடங்களில் இந்தியாவின் பலம் பாகிஸ்தானுக்கு நிரூபிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். அகமதாபாத்தில் திறந்த வாகனத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் பார்த்து கையசைத்து உற்சாகம். ஆயிரத்து 1971 ஆண்டு புஜ் விமானப்படை தளத்தை 72 மணி நேரத்தில் மீண்டும் கட்டமைத்த துணிச்சலான பெண்களுடன் பிரதமர் சந்திப்பு. குஜராத் மாநிலம் புஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களின் ஆசியை ஏற்றுக்கொண்டார். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஸ்டாலின் தனது குடும்ப உறுப்பினர்களின் நிதியை காப்பாற்றவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக ஸ்டாலின் போயிருக்கிறார். குடும்ப உறுப்பினருக்கு 2026 தேர்தலில் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். அதிமுக இருக்கும் வரை திமுக வெற்றி பெறும் என்ற ஸ்டாலின் கனவு நிறைவேறாது எனவும் எடப்பாடி பழனிசாமி உறுதி.
மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இன்பனை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சின்னசேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. 6350 பயனாளர்களுக்கு லேப்டாப், மிக்சி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக சார்பில் களமிறங்கும் 4 மாநிலங்களவை வேட்பாளர்கள் யார்? மூத்த வழக்கறிஞர் வில்சன், MM அப்துல்லா உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் இணைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 மாநிலங்களவை உறுப்பினர் சீட் உறுதி. கட்சித் தலைவர் கமலஹாசன் போட்டியிடுவார் என தகவல். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு இதுவரை அழைக்கவில்லை எனவும் பேட்டி. அண்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எப்படி நடக்கணும், அது அந்த தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அவருடைய டெசிஷன். அது எப்படி இருக்கு மேபி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ரீச்சஸ் அவுட், ஐ டோன்ட் நோ ஆஸ் ஆர் நோ. பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பேச்சு நடக்கல. தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அரசு கலை அறிவியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இதுவரை இளங்கலை படிப்புகளுக்கு 2,15,809 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில் 3 இயக்குநர்கள் பணியிட மாற்றம். தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமியை ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக மாற்றம் செய்து உத்தரவு. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட 27 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். தாம்பரம் காவல் ஆணையர் அபிந்தினேஷ் மோதக் உத்தரவு. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் கடைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக நிர்வகிக்காதது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ். அறநிலையத்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு 4 வாரங்களில் பதில் அளிக்க வேளக்குறிச்சி மடாதிபதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி அருகே குற்றவாளியை ஜாமீனில் விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர். கையும் களவுமாக பிடித்து கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். திருத்தணி முருகன் கோவிலில் பணியில் இருந்த ஊழியர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி. கிளை மேலாளர் சாதி ரீதியாக துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி 1008 கலச யாக பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தீவிரவாதம் என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு வெளிப்படையான தொழில் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். பாகிஸ்தான் அரசு மற்றும் அந்நாட்டு ராணுவத்தின் நிதியில் ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் சாடல். கடந்த 107 ஆண்டுகளில் மும்பையில் வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி தீர்த்த மழை. குர்லா, சியான் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம். சாலை தடுப்புச் சுவர் மீது சிறிது தூரம் ஓடி பின்னர் மாயமான சிறுத்தையால் பக்தர்கள் அச்சம். துருக்கி அதிபர் எர்டோகனை ஷெரீஃபுடன் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் சந்திப்பு. இருநாட்டு உறவு, வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். துருக்கியில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை உயிர் பிழைத்ததால் மகிழ்ச்சி. குழந்தை முன்னிலையில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாட்டம். IPL கிரிக்கெட் தொடரில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. 19 புள்ளிகளுடன் முதல் அணியாக டாப் 2 இடத்தை உறுதி செய்த பஞ்சாப். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ, பெங்களூரு அணிகள் மோதல். போட்டி லக்னோ அடல் பிகாரி வாஜ்பாய் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். IPL வரலாற்றில் சச்சினின் வாழ்நாள் சாதனையை தகர்த்து புதிய சாதனை படைத்த சூரியகுமார் யாதவ். ஒரு சீசனில் மும்பை அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை படைத்து அபாரம். சர்வதேச ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி தொடர்ந்து 2வது வெற்றி. 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வீழ்த்தி அசத்தல்.